நம்ம சிறப்பான குழந்தை, அப்பா அம்மா பேச்சு கேட்கும் குழந்தையான கண்ணன் சீருடை பிள்ளை தேனி பிறந்தினில் பாதுகாப்பான முறையில் ஆயர்பாடிக்கு வந்து சேர்ந்து இங்கே அவன் பிறந்தான் பிறந்தான் என்று பிறந்தினில் அப்படின்னா பிறந்த இந்த வேளையிலே அவன் பிறந்தான் என்று கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே எல்லாரும் வந்து கூடிட்டாளாம். ஆகா, எங்க தலைவர் நந்தகோபருக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பார்க்கணும், யாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? அதனால காணத்தாம் புகுவார், காண இந்த குழந்தையை காண, நம் கண்ணனை காண தாம் புகுவார். ஆயர்பாடியில உள்ள அத்தனை பேரும், அது ஆயர்களா இருக்கட்டும் ஐச்சிகளா இருக்கட்டும், அத்தனை பேரும் புகுவார், வீட்டுக்குள்ளே வந்து புகுகிறார்கள், நுழைகிறார்கள். நந்தகோபன் திருமாளிகைக்குள்ள எல்லாரும் ஆச்சரியமா, எங்கே குழந்தை எங்கே குழந்தை எங்கே குழந்தை, கண்ணனை பார்க்கணும் கண்ணனை பார்க்கணும்னு காணத்தாம் புகுவார், காண வேண்டும் என்ற ஆவலோடு வந்து நுழைகிறார்கள். பார்த்துட்டு வெளியில போகவே மனசு இல்லையா. நாமே திருமலைக்கு போறோம்னா அந்த திருவேங்கடமுடையான் முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது நிக்கணும், ஏன் அரை மணி நேரம் கூட நிக்கணும்னு ஆசையா தான் இருக்கும். யார் நிக்க விடுவா? ஜருகண்டின்னு தள்ளிடுவா இல்லையா? அது போல ஆயர்பாடியிலையும் பெரிய வரிசை கட்டி கியூ கட்டி மக்கள் நிக்கிறா. அதனால என்ன பண்றது, வந்தவாள் எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க, அடுத்தவா வந்து குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி நந்தகோபர் ரெகுலேட் பண்றார். அதனால மனசே இல்லாம காணத்தாம் புகுவார், காண்பதற்காக உள்ளே போனவாள்லாம் புக்கு போதுவார். போதுவார்னா வருகிறார்கள்னு அர்த்தம். போதுவார்னா போகிறார்னு அர்த்தம் இல்ல, வருகிறார்னு அர்த்தம். போதுவார் திரும்பி வெளியில வராலாம். அவளுக்கு திரும்பி வரணும்னு மனசு இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த தொட்டில் பக்கத்துல இருக்க மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணனை ரசிக்க மாட்டோமா, என்ன பண்றது, அடுத்த ஆளுக்கு இடம் கொடுத்தாகணுமே, மனசு இல்லாம புக்கு உள்ளே போன பின் போதுவார் வெளியில வந்துன்னு இருக்கா. வெளியில வரவாள்கிட்ட ஒருத்தர் நின்னு கேட்டுன்னு இருக்காராம், உள்ள போய் குழந்தைய பார்த்தேளே, குழந்தை எப்படி இருக்கு, யார் ஜாடை, கிட்டத்தட்ட அப்பா ஜாடை தானே அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அவர் பதில் சொல்றாராம், இது யார் ஜாடையுமே கிடையாது, இது ரொம்ப வித்தியாசமான ஜாடை. அவன் 4 கையிலேருந்து 2 கைக்கு மாறினாலும் கூட பெருமாளுடைய பெருமைங்கிறது குறைஞ்சிடுமா என்ன, அவர் அழகுங்கிறது குறைஞ்சிடுமா என்ன, யார் ஜாடையுமே கிடையாதுன்னாலாம். அதுக்கு வெளியில இருக்கிறவா சொன்னாலாம், அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு ஆண் குழந்தைன்னு சொன்னா ஏதோ ஒரு ஆணின் ஜாடை இருக்கும் அல்லவா, அது எப்படி எந்த ஆணின் ஜாடையும் இல்லாமல் புதிதாக ஒரு ஆண் குழந்தையானா? போயிட்டு வந்தவர் சொல்றாராம், ஆண் ஒப்பார் இவன் நேரில்லை காண். இல்ல, இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆண்களுடைய முகத்தையும் வேணாலும் ஒப்பிட்டு பாருங்க, பெண்களை சொல்லலையேன்னு யோசிக்க வேண்டாம். இது ஆண் குழந்தைங்கிறதுனால ஆண்கிறார். ஆண் ஒப்பார், இந்த இடத்துல ஆண் ஒப்பார்னா ஆண் தன்மை கொண்டவர்கள். ஒரு ஆண் எப்படி இருக்கணும், அதாவது பெண்ணுக்கும் சாமுத்திரிகா லட்சணங்கள்ங்கிறது உண்டு, ஆணுக்கும் சாமுத்திரிகா லட்சணங்கள்ங்கிறது உண்டு. அப்ப ஆண் ஒப்பார்னா ஆணுக்குரிய சாமுத்திரிகா லட்சணங்கள் எல்லாம் கொண்டவர். இவன் நேர் இல்லை காண், நேர்னா நிகர் சமம்னு அர்த்தம். இவன் நேர், இவனுக்கு சமமாக இல்லை காண், ஒருத்தர் கூட கிடையாது. அதாவது சாமானிய ஆண்கள் இல்லையா, சில பேரை சொல்லுவோம் இல்லையா, மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, இப்படி எல்லாம் நீங்க யார சொல்றீங்களோ, இது போல ஆண் ஒப்பார், ஆணுக்கான லட்சணங்கள் எல்லாம் கொண்டவர்கள், மிகச்சிறந்த ஆண் அழகர்கள்னு யார சொல்லுவேளோ, ஹேண்ட்சம் மென், அவ யாருமே இவன் நேர், இவனுக்கு நிகராக இல்லை காண், வரவே முடியாது. இது ரொம்ப வித்தியாசமான குழந்தை.